வணக்கம் பக்தி இன்ஃபோ சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த ஒரு மூட நம்பிக்கை ஆகிய பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பேசுதல் அப்படிங்கிறதா இல்லாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஒரு நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ, பலாயிரக்கணக்கான ஜாதங்களை அனலைஸ் பண்ணதில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் எது மாதிரி ஒரு கர்ம பலனை இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்குதுங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ மிதுன ராசிக்கு பாருங்கள், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது மிகவும் நல்ல ஒரு அமைப்பு. எந்த விதத்திலும் சாதகமற்ற ஒரு பலன் கொடுக்காமல் தொழிலில் மேன்மை, வேலையில் மேன்மை, புரட்சி, அதிக உத்வேகமான சில வேலைகள் செய்வது, ஜெயிக்க நினைக்கிறது, சில யுக்திகளை செயல்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது 2ஆம் இடத்துல குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு உச்சம் பெற்று பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் 8, 6, 10ங்கிறதை பார்த்து ஒன்றுமே பண வரவு, மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், பல வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், முதலீடுகள், வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான தொழில்கள் வர்றது, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அடுத்த லெவலில் போய் சில முயற்சிகளை செய்வது அப்படிங்கிற பல முன்னேற்றமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பல வழியில் நம்மளுடைய செல்வ செழிப்புகளை, நம்மளுடைய கூட்டு தொழிலோட முன்னேற்றங்களை, நம்மளுடைய நெட்ஒர்த், நம்மளுடைய ஃபினான்ஷியலில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறார், எக்ஸ்பேண்ட் பண்ணுறார் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு டக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சி டக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், இது மாதிரிலாம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு கொடுக்குறார். ராகு பாருங்கள் 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு கிரக அமைப்போட இப்போ ராசி அதிபதி பாருங்கள் 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிற புதன் அற்புதமாக யோசிக்கக்கூடிய தருணம், நல்லா சிந்தித்து செயல்படக்கூடிய தருணம். அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் பாருங்கள் அவர் கண்ணில் போய் ஆட்சி பலம் பெறுகிறார். ஸோ நல்லாவே இடம், வீடு, வண்டி, வாகனம், தொழில் வேண்மை எல்லாம் யோசித்து உத்வேகமாக செயல்பட்டு நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்ட விஷயங்களை செயல்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி வாழ்க்கையில் ஓரளவுக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய சில முயற்சிகளை, கடனை அடைத்தல், ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் பண்ணுறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பழைய தப்புகளை திருத்துவது அப்படிங்கிற மாதிரி பல முன்னேற்றங்களும் யுக்திகளும் புரட்சிகளும் செய்யக்கூடிய அளவுக்கு புத்தி கூர்மையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் நட்பு வீடாகிய சிம்மத்திலிருந்து அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஹாஃப்லிருந்து பாருங்கள் கன்னிக்கே போய் ஆட்சி பலம் பெறுகிறார். இதில் என்ன ஒரே விஷயம், செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார், சனியின் பார்வையும் பெறுகிறாருங்கிறது. ஒன்றால் என்ன ஆகுனா கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிலதெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், சில நிம்மதி பெருமூச்சுக்குடைய அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா வருது. சில விஷயங்களை, திட்டங்களை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது. ஸோ இந்த தருணத்தை மாணவர்கள், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் வரும் பொழுது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல சுகபோகமான ஒரு அமைப்புகள், காதல் திருமணம் நடக்கிறது, வண்டி வாகனத்தில் நல்ல மேன்மை பெறுவது, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஆடம்பரமான பொருள் வாங்குறதுங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாகவும் ஜாதகத்தில் அந்த கோச்சார அமைப்பில் மாத கிரகமாகிய செவ்வாய் இது எல்லாத்துலேயுமே நம்ம கொடுக்குறாரு. செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் கோபதாபங்கள், டென்ஷன் ஆகுறது, அப்பப்போ தூக்கமின்மை, ஒரு மனம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதை கண்டாலும் ஒரு எரிச்சல் வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுடைய வீட்டில் ஸ்பவுஸ்கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவர், கணவியாக இருந்தால் மனைவி கிட்ட கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி கடுஞ்சொல் பேசாமல், கோபப்படாமல்
கொஞ்சம் நிம்மதியாக ஒரு மெடிடேட்டிவாக கொஞ்சம் பொறுமையாக போக வேண்டிய வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்பொழுது நல்ல பல பெனிஃபிட்ஸ்களை கொடுத்தாலும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற சில உறவுகளில் பிரச்சனை, கோபதாபங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் தூக்கமின்மை, அது மாதிரி சில விஷயங்களும் பாதிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ராசிக்குள்ளேயே இருப்பதனால உங்களுக்கு அது கொடுக்குறார். அதனால் ஓரளவுக்கு வந்து நீங்கள் மற்றவங்களோட அன்பு பாராட்டி கொஞ்சம் இப்போ கம்பேஷனேட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள், புதுசாக சில விஷயங்கள் செய்து அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இல்லத்தரசிகளுக்கு வேணுங்கிற வீடு இல்லை வேணுங்கிற வசதிப்படுத்திக்கக்கூடிய மாடர்ன் கிச்சன், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், அது மாதிரி சில வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், காதல் விஷயத்தில் அற்புதமான ஒரு விஷயங்கள், இது மாதிரி லக்ஸூரியஸாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி எல்லா வயதினருக்கும் சில நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் இருக்க, அந்த கோபதாபங்களும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிற மட்டும் ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு உத்வேகமான செயல்திறன் மூலமாக வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குதுங்கிறது நாம் மிதுன ராசிக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய சென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, திருவாதிரையா, மிருகசீடமா, புனர்பூசமா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் நம்ம கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிடக்கலை மூலமாக எதுமாற பிராப்தங்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது, எதுமாற பிராப்தங்கள் நமக்கு நடைபெறாது, எந்த சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது, நம்ம கர்மா எதை காட்டுகிறது, நம்ம எப்போ வேலை மாறலாம், எப்போ வந்து தொழில் முன்னேற்றம் வரும், எப்பொழுது திருமண விஷயங்கள் நடக்கும், எப்போ சொத்து வாங்கலாம், எப்போ கடன் அடையும், எப்போ நம்மளுடைய உடம்பு உபாதைகள் சரியாகுங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமான முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மங்கிற மாதிரி பிரித்தெடுத்து ஒரு கிரகத்தோட ஸ்தான பலம் என்ன, திக்பலம் என்ன, திக்பலம் என்ன பொறுத்து அந்த பலம் என்ன காட்டுது, எது மாதிரி ஒரு சம்பவங்களை காட்டுது, எது மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன நடக்கும், எது நமக்கு காத்திருக்கிறது, எது நமக்கு சரி வராது அப்படிங்கிறதை காட்டுகிறதுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நாம் வந்து ஒவ்வொன்றாக நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு நேச்சுரலாக என்ன ஒரு விஷயம் வருமோ அதை சிறப்பாக செய்து அது கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணிட்டு நம்மளுடைய யோகமான தொழில், யோகமான படிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.